ஒரு கதையை பண்றோம். இவனுக்கு புரியுதா? கடந்த கால நிகழ்வுகளை ஒப்பிட்டு ரிலேட் பண்ணி பார்த்துப்பாங்களா? அப்படி நாம் தடுமாறுகிற பொழுதும் கூட பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகள், இல்லப்பா இது இப்ப நடந்தது, அதை இப்படி சொல்லியிருக்காங்க, நீங்க அந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு, ஜென்ஸ் பிள்ளைகளுக்கு புரிய வைத்து விடுவீர்களா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கதை யார் வேண்டுமானாலும் இருந்து விடலாம். இது ஒரு நாள் இரவு சொல்லுகிற பொழுது அப்பா படத்துடைய தயாரிப்பாளர் தம்பி மதியழகன், அண்ணே என்னண்ணே இது, இது பப்ளிக்கான ஒரு படம்னே, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு. 2வது நாள் திட்டக்குடியில் பிறந்த ஒரு தமிழ் மகன், சினிமாவை காப்பாற்ற அவர் சினிமா மூலமா படம் அவருக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஓரளவு அவருடைய நேரடியாக படையிருப்பீங்க. அவர் கலை மேல கொண்ட வெறி. ஏன்னா தயாரிப்பாளர்கள் அருகி 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 போறாரு, தயாரிப்பாளர்கள் இல்லையே, அதை மீறி ஏதாவது ஒரு படம் வருகிற ஒரு சிக்கல் இருக்குது என்ற கண்ணோட்டத்தில் படம் எடுக்க வந்தார். அவர்கிட்ட போய் சொன்னோம், 2 மனமாக தான் போனோம். ஒத்துட்ட பிறகு இது மக்களுக்கான படம் ஆச்சு என்று அந்த உணர்வோடு இருந்தார். ஸோ நான் இயக்கியிருந்தால் இந்த ரிசல்ட் அல்ல. நிச்சயமாக நான் இன்று மத்தியானம் சகோதரர் சரண் அவர்கள் பார்த்த பொழுது வசன ரீதியாகவே சொல்ல வேண்டிய விஷயங்களை காட்சி ரீதியாக பண்ணியிருக்காரு உமாபதி. ஸோ அப்படின்னு சொன்னாங்க. அதுதான். ஸோ இப்போ நேற்று வரை எங்களது படமாக இருந்தது, இன்று காலையிலிருந்து உங்களது படமாக, நீங்கள் என்றால் மக்களுடைய படமாக மாறிவிட்டது. இந்த படம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் சகோதரர்கள் சகோதரி கேட்கலாம்.